பூகம்பங்கள், போர், மரணங்கள், வெடி சத்தம் இதெல்லாம் கேட்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காம்படிஷன். வேர்ல்டு வார் 2லாம் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சனி இருக்கும் பொழுது தான் நடந்தது, ஸ்டார்ட் ஆச்சு. இந்த யூஎஸோட இன்டர்வென்ஷன், ஈரானோட ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கொடுத்து நிம்மதியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியா உலகம் அமைதியாக இருந்த உலகத்தை இந்த யூஎஸ் இது மாதிரி விஷயத்தில் இறங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே போகக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஈரான், யூஎஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகள் வந்து இப்போது போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். போன வாரம் ஏப்ரல், பிப்ரவரி எண்டு, மார்ச் முதல் வாரத்திலேருந்து இந்த பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ராகு கேதுகளோட சூரியன் கிரகணமானார் பிப்ரவரி எண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மார்ச் 10, 15, 20 இந்த மார்ச் எண்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி நடக்கும், இன்னுமே பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எப்பவுமே வந்து சனி பகவான் மேஷத்துக்கு போகும்பொழுது பெரிய ஒரு வார், போர் அப்படிலாம் நடந்தது. வேர்ல்டு வார் 2லாம் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சனி இருக்கும் பொழுது தான் நடந்தது, ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு. சனி எப்போ மேஷத்துக்கு போகிறாருன்னா 2027, 28 போகிறார். ஸோ அதுக்கு முன்னாடியே பாருங்கள், இது மாதிரியான ஒரு தேவையற்ற இந்த யூஎஸோட இன்டர்வென்ஷன், ஈரானோட ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கொடுத்து நிம்மதியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியா உலகம் அமைதியாக இருந்த உலகத்தை, உக்ரைன் வாருக்கு அப்புறம் கொஞ்சம் 2-3 வருஷமாக அமைதியாக இருந்த உலகம் இப்போது எகெயின் வெடி, ரத்தம், பாம், குண்டு அது மாதிரிலாம் போட்டு கதிகளை வைக்கிறது. இது என்ன ஒரு அமைப்பா அல்லது இது தொடர்ந்து வருமானா? தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அடுத்த சனி மேஷத்துக்கு போகிறாருங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் மார்ச் 15, 2026 அப்புறம் மார்ச் எண்டுக்குள்ள செவ்வாயும் ராகுவோட சேர்றார். அதே சமயத்தில் சூரியனும் சனியோட சேர்றார். இதெல்லாம் வந்து ராகுவோட கும்பத்திலிருந்து, கேது சிம்மத்திலிருந்து இது மாதிரிலாம் ஆகும் பொழுது, சூரியனும் செவ்வாயும் பாதிக்கப்படும் பொழுது, ராஜகிரகமாகிய சூரியன் செவ்வாய் பாதிக்கப்படும் பொழுது உலகத்தில் இது மாதிரி சில விஷயங்கள், பூகம்பங்கள், போர், மரணங்கள், வெடி சத்தம் இதெல்லாம் கேட்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காம்படிஷன். ஸோ இது வந்து ஒரு 10 நாள், ஒரு வாரத்தில் முடிஞ்சிருமான்னு பார்த்தா இல்லை, கொஞ்சம் வளரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் இதில் ஒரே ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு என்னன்னா, குருவின் பார்வை இருந்து எல்லை மீறி போகாமல் ஒரு பெரிய லெவலில் ஒரு உலகப்போர், 3ஆம் உலகம் போர் அளவுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு கண்ட்ரி உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறது, 3 கண்ட்ரி ஒரு விஷயம், இப்போ 4-5 கண்ட்ரி ஆயிடுச்சுங்கிற மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாதம் முழுவதுமே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா சூரியன் சனியோட சேர போகிறார் எப்போனா மார்ச் எண்டுக்குள்ளே. அதே மாதிரி ராகுவோட செவ்வாய் மார்ச் மிடில்லையே சேர போகிறார் 2026. ஸோ இந்த மார்ச் மாதம் மிகவும் முக்கியமான ஒரு இக்கட்டான மாதமாக உலகத்துக்கு இருக்க போகிறது. ஏன்னா ராகு கேதுகளோட செவ்வாய், சூரியன், இப்போ சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்து தான் வார் பிரேக் ஆச்சு. இப்போ பிப்ரவரி 27, 28 பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சேர்க்கை, கிரகணம். அதுதான் கிரகணம். அந்த சூரியனே வந்து சிம்மாதிபதியாக இருந்து உலகத்துக்கே வந்து ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த யூஎஸ் இது மாதிரி விஷயத்தில் இறங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே போகக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்போ வந்து இந்த விஷயங்கள் வந்து முழுசாக நிற்காமல் அப்பப்போ கொஞ்சம் வெடிகிற மாதிரி, எப்படி உக்ரைன் வார், ரஷ்யா வார்லாம் கொஞ்சம் பல மாதங்கள் போச்சோ அதே மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பல உயிர் சேதங்கள், அந்த நாடே வந்து கைப்பற்றப்படுவது,
இந்த பல வருடத்துக்கு முன்னாடி ஈராக்குக்கு என்ன நடந்ததோ அது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. இப்போ 2027-28லேயும் பார்த்தீங்கன்னா சனி மேஷத்தில் இருக்கும் பொழுது, ராகு கேதுகள் மகரத்தில் இருக்கும் பொழுது சனியின் பார்வை பெறுவார்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. பட் எந்த அளவுக்கு குருவின் பார்வை இருக்குதோ அந்த அளவுக்கு தப்பிச்சோம். பட் இது விளையாட்டுத்தனமாக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் தேவையற்ற விதமாக நிறைய பேர் சொன்னாலும் இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு அமைப்பாக உலகிய ஜோதிடமாகிய ராகு கேது சூரியன் செவ்வாய் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, அது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மாதிபதியில் இருக்கக்கூடிய கேது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. அதனால் முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த மார்ச் 15க்கு அப்புறம் எப்படி போகுதுங்கிறது பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய இது சீக்கிரமாக முடிகிற அமைப்புகளாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் அடுத்த வருஷம் இந்த இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு அடுத்த வருஷம் கூட ஒரு ஒரு ஃபாலோஅப்பு அது மூலமாக அந்த விஷயம் நடக்குது. ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்களாக மேஷத்துக்கு சனி போகும் பொழுது கொஞ்சம் இதில் ஆன ஒரு பிரச்சனையில் அங்கே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில அதர் கண்ட்ரீஸ்லாம் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எதிர்க்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் இது நம்ம இதில் இருந்து வெளியில் வரணும். நம்ம எல்லா வல்ல கடவுளை வந்து இந்த ஒரு இக்கட்டான ஒரு உலக சூழ்நிலையிலிருந்து மீண்டும் ஒரு நிம்மதியான அமைதியான சூழல் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே பிரார்த்திப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.